ஸோ ஹாய் காய்ஸ், நம்ம மை வில்லேஜ் பாய் ஃப்ரெண்டோட எபிசோட் 2 பார்க்கலாம். நாய்ஸஸ் பின்னாடி நிறையாவே கேட்குது, சாரி. ரொம்பவே சவுண்டு வேறு இருக்கா, அதனால் கோச்சிக்காதீங்க. சரி, வாங்க கதைக்குள்ளே போவோம். நம்ம ஜேகே வந்து வந்து கோச்சிக்கிட்டு அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு வெளியே போயிடுவான். போகிறப்ப லாக் பண்ணிட்டு போயிடுவான். எங்கேயும் வெளியே போயிடக்கூடாது அப்படின்றக்காண்டி லாக் பண்ணிட்டு நேராக எங்கே போகிறான்னா நம்ம ஜேகேவோட அப்பாட்ட தான் போகிறான். அதாவது நம்ம ஜேகேவோட அப்பாட்ட போகிறான், டேவோட அப்பாட்ட இல்லை, ஓகேங்களா. ஜேகேவோட அப்பாட்ட போயிட்டு இந்த மாதிரி நானும் டேவும் மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை தான் விடுவானா. அவ்வளோதான், அவங்க அப்பா செம்ம ஷாக்காகிட்டாரு. ஷாக்காகிட்டு காஃபியெல்லாம் கீழே போட்டு, என்ன சொல்கிற நீ அவங்க பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிக்கணுன்றத, நீ எதுக்கு அந்த பையனை போய் கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டோம். ஆமாப்பா, எனக்கு டேவை தான் பிடிச்சிருக்கு, அவங்க அக்காவை கிடையாது. எனக்கு வந்து டேவை நேற்று நைட்டு தான் நானும் டேவும் ஒன்றா இருந்தோம், இதுதான் அந்த வீடியோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீடியோ காமிப்பானா. அவ்வளோதான், அவங்க அப்பா டென்ஷன் ஆகிட்டாரு, செல்லை தூக்கி போட்டு உடச்சிட்டாரு. நீ உடச்சாலும் என்கிட்ட இன்னொரு காப்பி இருக்குது அப்படின்னு வரான். ஓங்கி பாலார்னு ஒரு அரை ஜேகேவை. நான் ஜேகே அசரவே இல்லை, அப்படியே தான் நிற்கிறான். அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ இவ்வளோ அரகண்டாக இருக்காதரா, ஏன்டா அப்படி இருக்கிற, உனக்கு நான் அவங்க பையனை பேசலை, அவங்க பொண்ணை தான் பேசியிருந்தோம், எப்படி அசிங்கப்படுத்திட்டேன், நான் இதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுகிட்ட எப்படி பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அவங்க அப்பா சொல்லுவாரா, அதுக்கு இவன் சொல்லுவான், அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நானும் டேவும் மேரேஜ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்களோட லைஃப்பில் தலையிடாதீங்க. டே வந்து என்னோடய ப்ராப்பர்ட்டி ஆகிட்டான், இதுக்கப்புறம் நீங்கள் யாருமே அவனை தொட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாராம். அவங்க அப்பாவுக்கு அப்படியே கடுப்பாகுது. என்னடா நீ பேசிகிட்ருக்கிற, அது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா, அவங்க அப்பா முழுக்க முழுக்க டேவை மட்டும்தான் நம்பியிருக்காரு. நம்ம மாதிரி கிடையாது அவங்க அப்பா, அவங்க வில்லேஜில் இருந்தவங்க, அவங்க வந்து பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிடணும் அவங்க அப்பா அவ்வளோ ஆசைப்பட்டு என்கிட்ட சொன்னான் அன்றைக்கி, என் பையனோட பேர பசங்களை பார்த்தா போதுன்ட்டு. இப்போ நீ அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டீங்கடா, அதுக்கப்புறம் நான் அவங்க அப்பா முடிஞ்சது எப்படா முழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து உங்களோட பிரச்சனை, எனக்கும் டேவுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, இதான் அந்த நாங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம், வேணால் நீங்கள் இந்த ஃபோட்டோவெலாம் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அவன் இன்னொரு ஃபோன் வச்சுருப்பான், அதுலேருந்து காமிப்பானா. அவங்க அப்பா பார்க்குறாரு, எத்தனை ஃபோன் தான், என் காசு அப்புறம் அநியாயத்துக்கு செலவழிக்கிறேன் அப்படின்னு மனசு நினச்சிக்குவார், என்ன வெளியே சொல்லலை. ஜங்குவை பார்த்து மறைப்பார். நீங்கள் வந்து எங்களை பேசி சமாதானப்படுத்துங்கப்பா, அவங்க அப்பா தான் வில்லேஜு, நீங்கள் வந்து சியோவில் தானே இருக்கீங்க, ஸோ நீங்கள் புரிஞ்சுக்குங்கப்பா, அதெல்லாம் நார்மல்ன்ட்டு அவங்க அப்பாட்ட சொல்லி புரிய வைங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவங்க அப்பாவுமே சரி வழி இல்லை, வேறு அப்படி பண்ணிட்டாங்க, வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்ற மாதிரி சொல்லி பற்றி விட்ருவார். பற்றி விட்டுட்டு பிள்ளைக்காண்டி அவரும் பேச போவார் நம்ம டேவோட அப்பாட்ட. டே அப்பாவுக்கு கால் பண்ணிட்டு, இந்த மாதிரி என் பையனும் பொண்ணும் உன்னோட பையனும் மேரேஜ் பண்ணிட்டாங்கடா அப்படின்னு சொன்னதான் போதும். என்ன சொல்கிற பையனுமே எப்படி நான் மேரேஜ் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க அப்பா அந்த ஆதி காலத்தில் பேசுகிற மாதிரியே பேசிகிட்டு இருப்பாப்புல. ஜங்குக்கு அப்பா தான் புரிய வைப்பாரு, டே இப்போ இதெல்லாம் காமன்டா, நீ வந்து இதை பெருசாலாம் எடுத்துக்காத. என்னடா பெருசாக எடுத்துக்காத, என் பையன் வந்து அப்படி பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னப்பா. ஆமாடா, உன் பையன் பண்ணியிருக்க வாய்ப்பு கிடையாது, ஆனால் இப்போ 2 பேருமே லவ் பண்ணி ஹாப்பியாக தான் இருக்காங்க, இப்போ நேற்று நைட்டு தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சு நீ எப்படி அப்படி இருக்கிற, என்னால் சத்தியமாக முடியலை, என்னென்ன பேசுகிற நீ அப்படின்ற மாதிரி டீவோட அப்பா வந்து பேசிகிட்டு இருப்பார் நம்ம ஜேகேவோட அப்பாட்டம். ஜேகே அப்பாவும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்கிறாரு, டே அவங்க என்னதான் இருந்தாலும் அவங்க 2 பேத்துக்கு பிடிச்சி போச்சுடா, வேறு என்ன பண்ண சொல்கிறேன், என் பையனை நான் அங்கே அனுப்பியிருக்கக்கூடாது, நான் பண்ண தப்பு அதுதான் அப்படின்ற மாதிரி டேவோட அப்பா வந்து அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. டே அப்படிலாம் பேசாத, என்னதான் இருந்தாலும் மேரேஜ் பண்ணிட்டாங்க, இப்போ அவங்க 2 பேருமே ஒன்றா தான் இருக்காங்க, அப்படின்ட்டு என் பையன்கிட்ட நான் பேசணும், என் பையன் வாயால் சொன்னால் மட்டும்தான் நான் நம்புவேன் அப்படின்ற மாதிரி நம்மகிட்டே அப்பா சொல்லுவார். டே உன் பையன் வந்து நீங்கள் எனக்கு யாருமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு என் பையனோட போயிட்டான்டா, என் பையனுமே இப்போ இங்கே இல்லை போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். அவ்வளோதான், டேவோட அப்பாவுக்கு அப்படியே கண்ணில் இருந்து தண்ணியாக வருது. இல்லை, என் பையன் அப்படி பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, என் பையன் நல்ல பையன், அப்படி பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். இல்லைடா, நீ புரிஞ்சுக்கடா, அவங்க வந்து பிடிச்சிருச்சு, லவ்ன்றது எல்லாருமே வேணான்னு கூட தூக்கி எறியவும் முடியும், அவங்க அதுக்காண்டி என்ன பண்ணுவாங்கடா, புரிஞ்சுக்கடா, நம்ம தான் புரிஞ்சு பெரியவங்க வந்து நம்ம மெச்சூராக யோசிக்கணும்டா, சின்ன பசங்க பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து காமிச்சு என்கிட்ட காமிக்கிறான்டா, அது மட்டும் இல்லை நேற்று அவங்க நைட்டு ஒரு 2 பேருமே ஒன்றா வேறு இறந்துட்டாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப அவ்வளோதான், அவங்க அப்பாவுக்கு இடியே விழுந்த மாதிரி இருக்குது. நான் இனிமேல் அவன் என் பையனே கிடையாதுடா, இதுக்கப்புறம் அவன் யார் நான் யாரோ, இதுக்கப்புறம் நீயும் என்கிட்ட பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்பா வந்து ஃபோனை கட் பண்ணிட்டு போயிடுவார். ஜங்குக்கு அப்பாவுக்கு அப்படியே கண்ணீராக வருது, சார் நம்ம நல்ல ஃப்ரெண்டை வந்து மிஸ் பண்ணிட்டோமே, இல்லை நான் பெற்று அந்த கேடு கட்டு ஜேகேனால தான் அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து அங்கே புலம்பி தள்ளிக்கிட்டு இருப்பார் நம்ம ஜேகேவோட அப்பா. இங்கிட்ட டேவை தான் காமிக்கிறாங்க. வந்து எந்திரிச்சு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே போகலான்ட்டு கதவை திறக்க போவோம், ஆனால் திறக்க முடியாது, ஏன்னா நம்ம ஜேகே தான் லாக் பண்ணிட்டு போயிட்டானே, இவன் திறக்க பார்த்துட்டு திறக்க முடியலன்ட்டு லாக் பண்ணிட்டானா, எதுக்கு இவன் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜன்னல் வழியாக இறங்கலாம் அப்படின்னு பார்த்தா
இருக்கிறான் இருக்கிறான் 10வது ஃப்ளோரில் இருக்கான். இறங்குனா ஒரு எலும்பு கூட தேராதுன்னு தெரிஞ்சு போச்சு. வேறு வழியே இல்லை, வர வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவனும் உட்காந்து தான் இருக்கிறான். ஜேகே வந்து வேகமா அப்போ தான் வந்து கதவை திறப்பான் டப்புன்னு. திறந்தோடனே டே வந்து இவன் மூஞ்சியை கூட பார்க்கல, ஜங்குக்கு மூஞ்சி. டக்குன்னு அவன் பாட்டு எந்திரிச்சு வெளியே போவானா, டக்குன்னு ஜேகே வந்து கையை பிடிச்சி இழுத்துருவான். இழுத்துட்டு எங்கே போகிற அப்படின்ற மாதிரி கேட்பானா, நான் என் அப்பாட்ட போகிறேன், இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும். நீ வந்து இங்கே தான் இருக்கணும், உங்கள் அப்பா நீ யாருன்னே தெரியாதுன்ட்டாரான் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். என்னடா நீ இல்லை, எங்கள் அப்பா அப்படிலாம் சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது, எங்கள் அப்பா என்கிட்ட பேசாமல் எதுவுமே முடிவு பண்ண மாட்டார், நீ தான் ஏதாச்சும் பண்ணியிருப்ப, நீ சரியான கிரிமினலாக இருக்க, உன்கிட்ட வந்து பேசுகிறது வேஸ்ட்டு, நான் எங்கள் அப்பாட்ட பேசணும், முழு முடியாது, என் ஃபோனை கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஃபோன் எதுக்கு, நான் ஃபோன்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஃபோன் நீ தந்து தான் ஆகணும், நான் எங்கள் அப்பாட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு, இல்லாட்டி என் கையாச்சு இப்படி நான் போக அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். நீ எங்கேயுமே போக முடியாது, நீ என்னோடய ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இந்த உரிமையில் நீ என்னை ஒய்ஃப் பண்ணுற, ஒரு நாள் இருந்துட்டா நீ உன்னோட ஒய்ஃப் நான் வந்து உன்னோட ஒய்ஃப் ஆயிடுவேனா, நீ இப்படிலாம் நினச்சிட்டு பேசாத ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. நம்ம டே சொல்லுவானா. ஜேகே வந்து பார்க்குறான். ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து அந்த பேப்பரை வந்து மேரேஜ் அந்த பேப்பரை வந்து காமிப்பான். பார்த்துக்கடா, நீ தான் சைன் பண்ணியிருக்க, நீ என்னோட ஒய்ஃப்னு நீ தான் சைன் பண்ணியிருக்க, நம்ம 2 பேத்துக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சுடா அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. அவ்வளோதான், டீக்கு வந்து இருந்த கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கையும் போயிடுச்சு. உட்காந்து அழுகவே ஆரம்பிச்சுவான். இதெல்லாம் காமிச்சு நீ இப்போ என்ன மிரட்டுற நீ, நான் எங்கள் அப்பாட்ட போகணும், ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாட்ட என்னை விடு அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. உங்கள் அப்பா தான்டா இதெல்லாம் காமிச்சக்கப்புறம், உங்கள் அப்பா இதுக்கப்புறம் நீ யாருன்னே எனக்கு தெரியாது, நீ செத்துட்டேன்னு சொல்லிட்டாராம், இதுக்கப்புறமாச்சு நீ என் கூட இருக்க பாரு, எங்கள் அப்பாவும் வேணான்ட்டாரு, உங்கள் அப்பாவும் நம்ம 2 பேத்தையும் வேணான்ட்டாங்க, இதுக்கப்புறம் நான் தான் உனக்கு எல்லாமே, இதுக்கப்புறம் என் கூட மட்டும் இரு, நான் வந்து உன்னை நல்லா பார்த்துக்கிருவேன் அப்படின்னு சொல்லிப்போம். நீ எப்படி பார்த்துக்கிருவ சொல்லு, நீ வந்து ஏதாச்சும் ஜாப்ல இருக்கியா, இல்லை நல்லா வேலையில் இருக்கியா, நல்லா ஒரு ஏதாச்சும் உன்கிட்ட இருக்கா கையில், ஃபஸ்ட்டு உனக்கு கெரியர் இன்ட்ரெஸ்டாச்சும் இருக்கா, எதுவுமே கிடையாது, என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், உன்னை நல்லா பார்த்துக்க, எப்படி நீ பார்த்துக்குருவ அப்படின்ற மாதிரி நம்ம டீ கேட்பான். நம்ம ஜங்குக்கு வந்து என்ன சொல்லவே தெரியாது. நான் இப்படியே கூட படிப்பை ஸ்டாப் பண்ணிக்கிருவேன்டா, நான் வந்து நல்லா பார்த்துக்கிருவேன், நீ படித்தா எனக்கு போதாதா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உனக்கு தெரியுமா, எனக்கு உன்னை பார்த்தாலே இப்போ பிடிக்கல, உன்னை பார்க்க எனக்கு வெறுப்பாகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். என்னடா பேசுகிற நீ, இதுக்கப்புறம் நான் தான் உன்னோட ஹஸ்பண்டு, ஸோ நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். பாரு, சும்மா ஓயாமல் மூச்சுக்கு 3 தடவை என்ன ஹஸ்பண்டுன்னு சொல்லி நீ கடுப்பேத்தாத, ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்க, இவன் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு மாதிரி சொல்லுவேன். இப்போ என்ன வீட்டுக்கு போகணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவான். ஜேகே எங்கே போனாலும் சொல்ல மாட்டான். போய் இழுத்துட்டு போய் எங்கே போய் விட்றான்னா, அவங்க ஜேகேவோட அப்பா வீட்டில் தான் போய் விடுறான். ஜேகேவோட அப்பா அங்கேருந்து முறைச்சிக்கிட்டே பார்க்குறாரு. டேக்கு வந்து ஜேகே அப்பாவை ஃபேஸ் பண்ணவே முடியல, போய் ஜேகே பின்னாடியே போய் ஒளிஞ்சிக்கிறான். சரி, நம்ம டே வந்து ஒளிஞ்சிட்டு அவன் வந்து உள்ளே போகிறான். எங்கே நீ வந்த அப்படின்ற மாதிரி ஜேகேவோட அப்பா வந்து ஜேகேவை கேட்பாரு. நான் உங்கள் பையன் தானே, இது எங்கள் வீடு, அதனால் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது என் வீடுடா, இது உங்கள் வீடு இல்லைப்பா, இது என் தாத்தா வீடு, ஸோ எனக்கு சொந்தம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே உள்ளே போவானா. அப்போ வந்து டே நம்ம ஜங்குக் அப்பாவுக்கு என்ன சொன்னே தெரியாது. டே வந்து ஜங்குக் அப்பா ஃபேஸை பார்க்கவே முடியல, அவன் பாட்டுக்கு குனிஞ்சுக்கிறோம், கொஞ்சம் தலையை நிமிர மாட்டான். டேவை பார்க்குறாரு ஜங்குக் அப்பா. அவனுக்கு என்ன, அவங்க அப்பா புரியுது என்ன நிலைமையில டே இருக்கான்ட்டு. ஆனால் ஜேகே வந்து அதெல்லாம் கண்டுக்கல. ஜங்குக்கை நம்ம டேவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டான். ஜங்குக்கு இழுத்துட்டு போய் ரூமில் விட்டு, இதான் உன் வீடு, இதுக்கப்புறம் அது உங்கள் வீடே கிடையாது, நீ வேணா பேசுனதை கேட்குறியா, உங்கள் அப்பா பேசுனதை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெக்கார்டு எடுத்து காமிப்பான். நம்ம ஜங்குக் அப்பா தான் ரெக்கார்ட் போட்டு நம்ம ஜேகேக்கு அனுப்பியிருப்பான். ஸோ அதனால் பார்த்துட்டு பாரு, உங்கள் அப்பா இப்படி சொல்லிட்டாரு, இதுக்கப்புறமா நீ போக முடியாது, நீ கூட தான் நீ இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிப்பான். டேக்கு வேறு வழி இல்லை, சரி ஆனால் நான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம டே வந்து இந்த ஒரு வார்த்தை சொல்லுவோம். சரிடா நீ படிடா, நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன், எங்கள் அப்பா வந்து உன்னை பார்த்துக்குருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உங்கள் அப்பா வந்து பார்த்துக்குவாருன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ உன் வாயை மூடு, எனக்கு உன்னை மூஞ்சியை பார்த்தாலே பிடிக்கல, நீ பேசுகிறத கேட்டாலே எனக்கு எரிச்சலாக ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம டீ சொல்லிடுவான். டீ சொல்கிறத டீ வந்து இப்படி பேசுகிறத பார்த்துக்கிறப்பே நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. பட் நம்ம டேட் எதுவுமே காட்டிக்கல. சரி நீ வந்து காலைல காலேஜ் கிளம்பி போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கும் கிளம்பிடுவான். டே வந்து அவனோட ரூமில் இருப்பான். ஜங்குக் வந்து கெஸ்ட் ரூமில் போய் அவன் தங்க ஆரம்பிச்சிடுவான் ஜங்குக்கு. ஸோ காலையில் ஆகுது. காலையில் டே வந்து கிளம்பி ரெடி ஆகிட்டு வெளியே போய் சாப்பிட்டுட்டு போக ஆரம்பிப்பான். அப்போ ஜங்குக்கு வந்து அம்மா கார் எடுத்துகிட்டு வந்து வாடா போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் எதுக்கு உன் கூட வரணும், இது இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு, நான் வந்து உன் கூட வருவேன்னு நினச்சி கூட பார்க்காத, நீ சும்மா இப்படிலாம் பண்ணிவிட்டு என்னை வந்து இறக்கி விட்றது, நான் தான் உன்னோட ஹஸ்பண்டுன்னு காட்டுறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது, நீ யாரோ நான் யாரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
டே பாட்டுக்கு நடந்து பஸ்ஸில் போக ஆரம்பிச்சிருவான். ஜங்குக்கு வந்து என்ன சொல்கிறேன்னே தெரியாது. சரி நம்ம போனதும் தப்பு தானேட்டு பிள்ளையும் அடக்கி வாசிக்கும். சரின்ட்டு இவனுமே போவான், அவன் பாட்டுக்கு வருவான், இவன் பாட்டுக்கு போவான். அப்படி மாறி மாறி அவங்க பாட்டுக்கு திரியிறாங்க. 2 பேருமே பேசிக்க மாட்றாங்க. ஜங்குக் பேச போனாலும் டே மூஞ்சி கொடுத்து பேசுகிற மாதிரி கிடையாது. அப்புறம் ஜங்குக் அப்பா தான் டேவை வந்து கூப்பிட்டு, இந்த மாதிரி என் பையனும் நீயும் மேரேஜ் பண்ணிட்டீங்க, ஸோ 2 பேருமே ஒரே ரூமில் இருக்கிறது தானே வாஸ்தவம், இதுக்கு இப்படி தனித்தனியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்ப டேக் வந்து என்ன சொல்கிறேன்னு தெரில. ஏன்னா ஜங்குக் அப்பாவே பேசுகிறார்ல. ஸோ வேறு வழி இல்லாமல் சரிங்கப்பா நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் ஜங்குக் ஒன்றாவே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி டே அவங்க அப்பா வந்து ஜங்குக்கோட அப்பா சொன்னனால டேவும் ஓகேன்னு சொல்லிடுவான். ஸோ ஜங்குக்கு ஒரே ஹாப்பி தான். அப்பா நம்ம கொண்டு ரூமில் நம்ம இப்பயாச்சும் தங்க போகிறோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது சொல்லப்போனால் அவன் ரூம் தான், அதவே மறந்துட்டான். அவன் பொண்டாட்டி ரூம்லேயே நினச்சிட்டான். சரிட்டு அவனே போய் எல்லாமே திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து வெக்கேட் பண்ணிட்டு நம்ம டேவோட ரூமில் போய் எல்லாமே வச்சிருவான். வச்சுட்டு அப்போ வந்து பார்ப்பான். அப்போ டே வந்து பார்க்குறான், இங்கே பாரு சும்மா நான் உன் ஹஸ்பண்ட்டு என் பக்கத்தில் வர வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது, நீ பாட்டுக்கு நீ தூங்க, நான் பாட்டுக்கு நான் இருப்பேன், இவ்வளோ நாள் எப்படி இருந்தோமோ அப்படியே இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா அவன் இப்படிலாம் பேசுகிறான், நீ இப்படிலாம் பேசவே மாட்டேன், நீ எப்படி இருந்த பையன் இப்படி மாற்றிட்டோமே நம்ம அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறான். பட் ஜேகே நம்ம டே வந்து எதுவுமே பேசலாம். அவன் பாட்டுக்கு திரும்பி படுத்துக்குருவான். இங்கிட்டு ஜங்குக்கும் அவன் பாட்டுக்கு படுத்துக்கிறான். மறுநாள் காலையில் கிளம்பி போகிறப்ப ஜங்குக் பார்க்குறான், பைக்கில் வந்து ஹார்ன் அடிப்பான். அப்போ டே வந்து பார்த்துட்டு இவன் யாருன்னே தெரியாதா அப்படின்ற மாதிரி கண்டுக்காமல் போயிடுவான் டே பாட்டுக்கு. ஜங்குக் பார்க்குறான், எதுவுமே பேசலை. இன்னைக்கு கூட ஏமாட்டிக்கிட்டானே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போயிடுவான். அப்புறம் ஈவினிங் போல் காலேஜ் முடிச்சுட்டு வர்றப்ப நம்ம டே மேலே வந்து ஒரு பையன் கை போட்டு ஒரு மாதிரி ஜாலியாக அவனை அடிச்சுட்டு விளாண்டுட்டு வருவான். இங்கிட்டு ஜங்குக்கு வந்து வருவான். இந்த டே மேலே நம்ம அந்த பையன் கை போட்டு பார்த்தோன்னே ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி கொலவெறி ஆகுது. பக்கத்தில் வந்துட்டு நீ வந்து இன்றைக்கி என்னோட தான் வர அப்படின்ற மாதிரி நம்ம டே வந்து சொல்லலாம். அப்போ அந்த பக்கத்தில் இருக்கிற பையன் சும்மா இல்லாமல் டே நம்ம 2 பேரும் லஞ்சுக்கு போகலான்னு தானே சொன்னேன், என்ன நீ இப்போ அந்த சீனியரோட போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிப்போம். இல்லை நம்ம 2 பேரும் தான் லஞ்சுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இல்லை நான் வரல, நான் வந்து லஞ்ச் போயிட்டு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிப்போம். இவன் சொல்லுவான், சரி டே நம்ம லஞ்ச் போயிட்டு அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தொட்டு பேசுவான் நம்ம டேவை. இதை பார்க்குற ஜங்குக்கு வந்து அப்படியே கடுப்பாகுது. இல்லை நானும் வரேன் அப்படின்ற மாதிரி டக்குன்னு சொல்லிடுவான். ஆனால் டே பார்க்குறான், இல்லை நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு கேள்விப்பட்டேன், உங்கள் அப்பா வேறு நிறையா ஒர்க் இருக்குன்னு வேறு சொன்னார், நீங்கள் அங்கே போங்களே அப்படின்ற மாதிரி நம்ம டே சொல்லிடுவான். டே சொல்கிறத பார்த்துட்டோன்னே ஜங்குக்கு என்ன சொன்னே தெரியாது. அப்படியே மாதிரி கோவமாக முறைச்சிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். அப்புறம் இங்கிட்ட தான் நைட் 8 மணி ஆகுது. டே வருவான் இப்போ வருவான் அப்போ வருவான்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். பட் டே வந்த பாட்டு இல்லை. நைட் 9 மணி ஆயிடுச்சு. அப்போ தான் கதவை திறந்துட்டு உள்ளே வரான். உள்ளே வந்த செகண்ட் தரன்னு கையை பிடிச்சி ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் பெட்டில் போய் போட்டுருவான் நம்ம ஜங்குக்கு வந்து டேவை. போட்டுட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படி பண்ணுவ, நானே வர்றேன்னு சொல்கிறேன், நீ ஏன் வேணான்ற, உனக்கு என்னடா மனசில் நினைப்பு, நான் உன் பின்னாடி வரனால என்ன நினைக்கிறேன், எனக்கு உன்னை விட்டால் வேறு யாருமே இல்லைன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே கேட்பான். இருந்தால் நீ அவங்களோடய போக வேண்டியதானே, இனி எதுக்கு நீ பிடிச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி நம்ம டே கேட்பான். ஜங்குக்கு அப்படியே கடுப்பாகுது. அவன் யார், அவன் எதுக்கு உன் மேலே கையை போகிறான், இன்ன வரைக்கும் உனக்கு என்ன வேலை, அவனோட நான் படுத்துட்டா வந்து அப்படின்ற மாதிரி பச்சையாக கேட்டுருவான். கேட்டோடனே இதை வந்து ஜிக்கி வந்து நம்ம டீ வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். இவன் இப்படி கேட்பான்ட்டு இப்படி கண்லேருந்து கண்ணீராக வருது. இவன் அழுகிறத பார்த்தோன்னே நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. சொல்லு, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, எதுக்கு இவ்வளோ நேரம், லஞ்சு சாப்பிட்னா லஞ்சுக்கு தானே சாப்பிட்டு வரணும், இல்லை ரூமுக்கு ஏதாச்சும் போயிட்டு இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பான். டே வந்து பலார்னு அரைஞ்சிருவான் நம்ம ஜேகேவை. அரைஞ்சிட்டு, இங்கே பாரு, நான் முதல்ல சொல்லிட்டேன் எனக்கு பார்த்து பசங்களை பிடிக்காதுன்ட்டு, ஆனால் நீ தான் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்ட, இப்போ கூட நீ டிவோர்ஸ் பண்ணிடு, நீ யாரோ நான் யாரோன்னு போயிடுவேன், தேவையில்லாமல் இந்த மாதிரி பேசுகிற வேலையை அசிங்கமாக பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொன்னால் இவனுக்கும் வந்து ஒரு மாதிரி ஆகுது. என்ன உனக்கு இவ்வளோ திமிரா, என் அடிக்கிற அளவுக்கு திமிரான்னு சொல்லிட்டு ஜெக்கியோ வந்து டேவோட கையை பிடிச்சிட்டு ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுவான். அவன் மூச்சே விட முடியாத அளவுக்கு கிஸ் பண்ணுவான். கிஸ் பண்ணிட்டு, என்னால் என்ன பண்ண முடியும் தான் பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவான். ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுவான். ஜெக்கி டே வந்து தள்ள முடியாது. ஸோ அழுக ஆரம்பித்தோன்னே இவன் என்ன பண்ணிடுவான், ஏன் அப்படி ஏன்னா ஜெக்கி வந்து அழுக ஆரம்பிச்சிடும். சரி நம்ம டே வந்து அழுக ஆரம்பிச்சிடுவான். அழுகிறத பார்த்தோன்னே ஜங்குக்கு நல்லா கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அப்படியே எந்திரிச்சிட்டு, ஏன் அப்படி பண்ணுற, நான் உனக்கு லவ் பண்ணுறது உனக்கு தெரியுதா தெரியலையா, என்னை இப்படி கடுப்பேற்றி பார்க்குறது உனக்கு என்ன அப்படி சந்தோஷம், என்னால் சத்தியமாக முடியல டே, ப்ளீஸ் நீ இந்த மாதிரி என்னை ஹேட் பண்ணாத, போதும் இதோட ஸ்டாப், நான் பண்ணது தப்பு தான், நான் தப்புலாம் இல்லைன்னு சொல்லுவேன், நான் பண்ணது பெரிய தப்பு தான், ப்ளீஸ் நீ மன்னிச்சிடு, நீ விட்டு இப்படி விலகி போகாத, நீ இவ்வளோ ஹேட் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
ஜங்குக் வந்து அழுக ஆரம்பிச்சுருவான். ஜங்குக் அழுதோனே டேக்கு ஒரு மாதிரி ஆயிரும். சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நான் வந்து அந்த பையனோட பேச மாட்டேன். நீயும் வந்து நீயும் நிறைய பொண்ணுங்களோட பேசுகிற நான் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி நீ எந்த பொண்ணுங்களோட பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். சரிடா ஓகேடா, நீ சொல்கிற எல்லாமே நானும் செய்கிறேன், அது மாதிரி நான் சொல்கிற எல்லாமே நீயும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு 2 பேருமே ஒரு நல்ல ஒரு டீலுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு சரின்ட்டு மறுநாள் காலையில் பைக்கில் வந்து நம்ம ஜங்குக்கு வந்து சரி அடித்து பார்ப்போம் வரானா அப்படின்ட்டு அடிச்சு ஹாரன் அடிப்பான். ஸோ இவனுமே வந்து ஏறி உட்காந்துருவான். உட்காந்தோடனே ஜங்குக்கு அவ்வளோ ஒரு ஷாக்கு. இவனும் வந்து ஏறி உட்காந்தது அப்படின்ற மாதிரி. டேவு சும்மா இல்லை, நம்ம ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணிட்டு தான் போகிறான். ஒரு கப்புள்ஸ் எப்படி போவாங்களோ அந்த மாதிரி தான் போகிறாங்க 2 பேருமே. பைக்லேருந்து இறங்கிட்டு நானே உன்னை ஈவினிங் வந்து உன்னை வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்கிறப்ப டேவும் வந்து வெளிப்பட்டுட்டே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஸோ டேக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜங்குக்கு மேலே லைட்டாக ஃபீலிங் வர ஆரம்பிக்குது. ஸோ ஜங்குக்கு ஆல்ரெடி ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அப்படியே இறக்க கிட்டி தலைவன் பறக்கிறாப்புல. ஸோ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் வந்து கூட்டிகிட்டு போகிறப்ப ஜங்குக்கு அப்பா வந்து டேவோட அப்பாட்ட வந்து நேரில் போய் பேசியிருப்பார் போல். டே அப்பா வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்தோடனே டேக்கு வந்து என்ன பேசணுன்னே தெரில. உள்ளே வந்தோடனே டேவோட அப்பா பார்த்துட்டு அப்பா சாப்பிடுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். டே உனக்கு உண்மையிலேயே ஜங்குக்கை பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா ஒரு வார்த்தை தான் கேட்பாரு. டே வந்து சரி என்ன இதெல்லாம் மறைக்கவா முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு ஜங்குக்கை பிடிச்சிருக்குப்பா அப்படின்ற மாதிரி மெதுவாக சொல்லுவான். டே அப்பாவும் சரிடா, இதுக்கப்புறம் நான் வந்து உன்னை வந்து எதுலேயுமே வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி கிடையாது. உனக்கு எது பிடிச்சிருக்கோ நீ அதுவே பண்ணுப்பா, அப்பா உனக்காக சப்போர்ட்டில் இருக்கேன். நீ ஏதாவது ஸ்டெப் பண்ணால் சொல்லு, இவனை நம்ம நம்ம ஊரில் வச்சு உன்னை தோலை உரிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் நானே பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம டே வந்து சொல்லுவான். நம்ம டேவோட அப்பாவும் என் பையனாச்சே அப்போ அப்படி தானே இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவருமே கொஞ்சம் ஹாப்பியாக பேச ஆரம்பிச்சிடாரு. ஸோ எல்லாருக்குமே வந்து ஓகேவா ஆயிடுச்சு. ஆனால் டேவோட அக்காவுக்கு வந்து கொஞ்சம் கோவம் இருக்குது ஜங்குக்கு மேலே. ஏன்னா வந்து சொல்லியிருக்கலாம்ல, சார் நம்ம டே மேலே கோவம் இருக்குது, இப்போ முதல்ல சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்தோடனே வந்து டே அக்கா வந்து நம்ம டே மண்டையிலேயே ஒரு அடி அடிச்சுட்டு ஏண்டா உனக்கு பிடிச்சிருந்துக்கா என்கிட்ட முதல்ல சொல்ல வேண்டியது தானேடா, நான் மட்டும் சொன்னேன்லடா, ஏன்டா அக்கா எனக்கு அப்போல்லாம் அவனை பிடிக்கலக்கா, இப்போ தான்க்கா பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொன்னால் சரி ஓகே ஏதோ நல்லா இருந்தா சரி தான் அப்படின்னு அவங்க அக்கா வந்து விட்டுருவாங்க. டேக்கு நம்ம ஜேகே மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு அவங்க அக்காவுக்கு. ஆனால் நம்ம தம்பிக்கு பிடிச்சிருக்கு, அவனுக்கும் நம்ம தம்பி தானே பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு டீசெண்டாக விலகிட்டாங்க அந்த அக்கா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு நம்ம ஜங்குக்கும் நம்ம டேக்கும் ஒரே ஹாப்பியாக தான் இருக்குது. ஜங்குக்கு வந்து அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி நம்ம டேவை பார்ப்பான். டே வந்து ஜங்குக்கு வந்து என்ன நீ பார்த்த வேலை தானடா, நீ தானடா அனுப்பிவிட்டு இப்போ எங்கள் அப்பா வசதி சமாதானம் பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். அதுக்கப்புறம் டே அப்பா வந்து சொல்லுவார், இந்த மாதிரி என் பையனுக்கும் உன் பையனுக்கும் கல்யாணம் பண்ணணும், அதுவும் ரொம்ப கிராண்டாக பண்ணணும், எல்லாருக்குமே தெரியணும், அந்தளவுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஜங்குக்கு அப்பாவுமே ஓகேடா எனக்கும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். சரின்ட்டு 2 பேருக்குமே மேரேஜ்னாலும் வருது. மேரேஜ்னாலும் எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. டே தான் நம்ம ஜங்குக்கு தான் கொஞ்சம் ப்ளே பாய் ஆச்சு. அது வந்து டேக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. டே வந்து அப்படியே முறைக்கிறான் ஜங்குக்கை. முறைக்கிறப்ப ஜங்குக் பார்க்குறான், எப்படியாச்சும் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எப்படியாச்சும் கடவுளே என்னை காப்பாற்றிடு அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சுடுவான். இந்த கல்யாணம் மட்டும் முடிஞ்சால் போதும், அதுக்கப்புறம் அவனை எப்படினாலும் நான் சமாதானப்படுத்திக்கிருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் ஒரு பக்கம் மனசு நினச்சிக்கிட்டு இருப்பான். டேவுமே இருடா அப்படின்ற மாதிரி தான் நினைப்பான். அதுக்கப்புறம் 2 பேத்துக்குமே கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகுறப்ப கிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்ப பக்கத்தில் போயிட்டு இனிமேல் நான் சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம டே சொல்லுவாப்புல. ஜங்குக்குமே சரிடா நீ சொல்கிறது மட்டும்தானே நான் கேட்பேன், ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிடுவாங்க. இதோட இந்த ட்ராமா வந்து இதோட இந்த எஃப்எஃப் வந்து நான் முடிச்சுக்கிறேன். இதை விட கொஞ்சம் நல்ல கதையாக நான் கொண்டு வரேன். முன்னாடி நிறையா பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்டிருக்கோம். ஸோ அதுக்கும் சாரி. அதுக்கப்புறம் நான் ரொம்பவே திணறி பேசியிருப்பேன், அதுக்கும் சாரி. அதாவது தனித்தனியெல்லாம் அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி பேசியிருப்பேன். ஸோ அதுக்கும் சாரி. அதுக்கப்புறம் எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே சேஃபாக இருங்க. பாய்.